ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சமூக நீதித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறையின் மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய அன்னை சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சமூக நீதிக்காக போராடி சாதனைகளை படைத்த கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100 கோடிக்கும் கூடுதலான மக்கள் பயனடையும் வகையில் மாநில அளவில் 4 இடஒதுக்கீடுகளையும், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகளையும், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்றுத்தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்தி 21 உயிர்களை தியாகம் செய்து 1989ஆம் ஆண்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சமூகங்களை உள்ளடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய இடஒதுக்கீட்டு பிரிவு ஏற்படுத்தப்படுவதற்கும், அந்த பிரிவுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2008ஆம் ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றிருந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடும், 2009ஆம் ஆண்டில் பட்டியல் இடத்தில் இடம்பெற்றிருந்த அருந்ததிய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடும் பெற்றுக் கொடுத்து போராடியவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 2021ஆம் ஆண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றுள்ள வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதனை கொடுத்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றிதான் நடைமுறையில் இருக்கிறது. இதை பாதுகாத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் பாதுகாத்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் புரட்சி தலைவர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஏழை கிராமப்புற மாணவர்களும் படிப்பதற்கு அரசு பள்ளிகளிலே 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் தேசிய அளவில் மண்டல ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1990ஆம் ஆண்டில் விபி சிங் ஆட்சியில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தாலும் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. 2006ஆம் ஆண்டு தில்லியில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் அதன் தலைவர் அன்னை சோனியா காந்தி, அப்போதைய பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் ஆகியோரிடம் போராடி மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதேபோல் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட வந்த நிலையில் 2007-2008ஆம் ஆண்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலம் முறையே 15%, 7.5% இடஒதுக்கீடு வழங்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்காக 28/3/2008ஆம் ஆண்டு சென்னையில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பூட்டா சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று பாராட்டினார்கள். அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்த தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று மாண்புமிகு பூட்டா சிங் அவர்கள் பாராட்டினார்கள். அதேபோல் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து 27% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக
போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த ஜூன் மாதம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு நமது முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை ஏற்று தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையிலே அறிவிக்கை செய்தார்கள். இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் 90% ஊர்களில் இந்த பணிகள் நிறைவடைந்துவிட்டன. வரும் 31ஆம் தேதி இந்த பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துவிடும். அதன்பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் மக்களை எண்ணும் பணி தொடங்க உள்ளது. தமிழக அரசு நினைத்தால் இடைப்பட்ட 5 மாதங்களில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வேயை நடத்தி முடித்துவிட முடியும். எனவே சமூக நீதி சர்வே நடத்துவதற்கு தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்து கணக்கெடுப்பு பணிகளை நடத்த முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்பின் 4 ஆண்டுகளுக்கு மேலாக 1491 நாள்கள் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தலை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை செய்யும்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அப்போதைய திமுக அரசு ஆணையிட்டது. ஆனால் அதன்பின் 3 மாதங்கள் அல்ல, மொத்தம் 43 மாதங்கள், அதாவது இன்றுடன் 1321 நாட்கள் நிறைவடைந்து விட்டன. இதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு கடந்த ஜூலை 11ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது. அதன்பின் இன்றுடன் 47 நாட்கள் அதிகமாகிவிட்ட நிலையில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்து விட்டதா அல்லது அதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரம் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்விக்கு தமிழ்நாடு சட்டம் 45 கீழ் 1994 படி 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெறும் 47 சமூகங்களும் சீர்மரபு பட்டியலில் உள்ள 68 சமூகங்களும் கூட்டாக 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதன் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபிற்கான 20% ஒதுக்கீட்டிற்குள் வன்னியர்களுக்குள் 10.5%, சீர்மரபு உள்ளிட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் சிலருக்கு 7% மற்றும் இதர பிரிவினருக்கு 2.5% என உள் ஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு சட்டம் 8/2021 இயற்றப்பட்டது. இச்சட்டத்தை எதிர்த்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 1/11/2021 அன்று இச்சட்டம் செல்லாது என ரத்து செய்தது. இதனை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் 31/3/2022 அன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. எனினும் மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் உள்ளது என்றும் அதற்கு அண்மை கால போதிய புள்ளி விவரங்கள் தேவை என்றும் குறிப்பிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சமூகங்களின் உள் ஒதுக்கீடு கோரிக்கைகளை ஆராய்ந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசுக்கு அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு கூடுதல் ஆய்வு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டது. அரசுக்கு அறிக்கை அளிக்க குறிப்பிட்டுள்ள கால அளவு 11/7/2027 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் வைத்திலிங்கம். உறுப்பினர் சி. சண்முகம். பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு 2 மணி கொடுங்க. முக்கியமான விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது முதல் தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கு முன்னோடி மாநிலம்.
இடஒதுக்கீடு இந்தியாவிலே முதல் வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 1921 நீதி கட்சி இருக்கும் போதே இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த சமூக நீதியை காத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்தியா முழுதும் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரிசர்வேஷன் ஏட்டோ என்ற இடஒதுக்கீட்டை ரத்து செய்கின்ற போராட்டம் டெல்லியிலே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு டெல்லியிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதில் யார் பின்னணியில் இருக்கிறார் என்பதை பற்றி நாம் சொல்ல வர விரும்பவில்லை. ஆனால் ஏனைய வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற மாதிரி இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஒரு வழக்கிலே ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. ஓபிசி சென்ட்ரல் ஓபிசியில் அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற பிள்ளைகளுடைய அரசு வேலையில் சேர்ந்தால் அவருடைய வருமானத்தை கணக்கில் கொள்ளப்படாது. ஆனால் அதே தனியார் நிறுவனத்திலே பணியாற்றுகிற அந்த பிற்படுத்த சார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய பெற்றோருடைய வருமானம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இது சமநீதிக்கு எதிரானது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி அப்படி கொடுக்க கூடாது. இரண்டு பேருமே அந்த அரசாங்கத்தில் பணியாற்றுகிறவருடைய பெற்றோருடைய சம்பளத்தை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும், தனியார் பணியாற்றுகிறவருடைய சம்பளத்தையும் கணக்கில் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது. இந்த தீர்ப்பு ஒரு குழப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதை பற்றி விசாரிக்க வேண்டும், இதற்கு எங்களுக்கு மாற்று தீர்ப்பு தர வேண்டும் சொல்லி இப்போ உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு சிறப்பு அமர்வு அமைப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக உங்களுடைய மானிய கொள்கைகளுக்கு குறிப்பில் சொல்லியிருக்கிறீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகையோடு எடுக்கப்படுகிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடித்த பிறகு எங்க மாநிலத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த மக்கள் தொகை எடுப்போடு இருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்புல 40 கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லுகிறது. அதுல 10 கேள்விகள் ஜாதியை பற்றிய கேள்விகள். அதுலயும் குறிப்பா என்னன்னா ஜாதிகளை பட்டியலிடப்படாது, ஜாதிகளை டிராப் டவுன் பண்ண முடியாது. ஜாதிகளை கேள்வி கேட்கும் போது நீங்களே சொல்லிக்க வேண்டியதா, செட்டியார் முதலியார் சொல்ல வேண்டியதா. அப்ப நாங்க வன்னியர்னா வன்னியர்ல வன்னியர்னு சொல்லுவோம், கவுண்டர்னுவோம், படையாச்சின்னுவோம், பள்ளின்னுவோம். அப்ப நீங்களே ஜாதின்னு சொன்னா வன்னியர்ன்றது அது ஒரு 10 பிரிவு இருக்கும், அந்த 10 ஜாதி ஆயிடும். ஒரு ஜாதியே 500 ஜாதி ஆகும், ஒரு ஜாதியே 1000 ஜாதி ஆகும். பட்டியல் கிடைக்காது. ஓபன் எண்டட் எனுமரேஷன் சொல்றாங்க. அந்த மக்களே அவருடைய ஜாதியை சொல்லணும்ன்றாங்க. இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிற ஒரு சதி. ஏனென்றால் 2011 அன்றைக்கு இருந்த யூபிஏ அரசாங்கம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிலையும் இதே நடைமுறை தான் கையாளப்பட்டது. ஓபன் எண்டட் எனுமரேஷன் தான் பண்ணாங்க. அதனால என்னாச்சு? முதல் ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்டது 1931. அன்றைக்கு எடுக்கப்பட்ட போது இருந்த ஜாதிகள் எண்ணிக்கை 4147 ஜாதிகள். ஆனால் 2011 இந்த ஓபன் எண்டட் எனுமரேஷன் படி எடுக்கப்பட்ட ஜாதிகளின் படி எவ்வளவு தெரியுமா? ஜாதி 46,7 லட்சம், 1000 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 4147 ஜாதி 2011 எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கும்படி 46.7 லட்சம். அதேதான் இன்றைக்கு மீண்டும் மத்திய அரசாங்கம் எதற்கெல்லாம் காங்கிரஸ் அரசை குற்றம் சாட்டுகிற இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அதே காங்கிரஸ் அரசாங்கம் செய்த அதே தவறை மீண்டும் எப்படி இருக்கு? நான் கிராமத்தில் சொல்லுவாங்க பாரு, ஈயத்தை பூசினா மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணும், ஜாதிவாரி கணக்கு எடுத்தா மாதிரி இருக்கணும், ஆனா நடைமுறைப்படுத்தவும் கூடாது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. உண்மையிலே ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? மத்திய அரசாங்கத்திட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது, மாநில அரசாங்கத்திட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. எப்படி தாழ்த்தப்பட்ட மலைஜாதி மக்களுக்கு ஒவ்வொரு மக்கள் தொகை எடுக்கும் போதும் அவங்க பட்டியல் இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. இப்ப தாழ்த்தப்பட்டவர்னா மத்திய அரசாங்கம் 1208 இருக்குது. அதே மாதிரி தாழ்த்த மலைவா ஜாதி பத்தினா 730 இருக்கிறாங்க. அந்த பட்டியல் படிக்கிறதா அவங்களுடைய கேள்வி கேட்கிறாங்க. அதனால அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்ட
மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றால் மட்டும் அந்த விதிகள் படி பண்ணாம ஓபன் எண்டா பண்ணுவதில்லை. இதுல என்ன சதித்திட்டம்? சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை. முதல்ல சுதந்திரம் அடைந்த 1951 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையில 59 அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் நேரு அவர்கள் சொன்ன ஒரே கோட்பாடு ஈக்குவாலிட்டி அண்ட் செக்யூரிசம் என்ற பெயரில் ஓபன் என்ற டெமோக்ரேஷன் அதேதான் நடக்குது. ஆக இது உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் தொகையோடு ஜாதிவாரி கணக்கு எடுக்க உடனே அதை கணக்கில் எடுத்து நாங்கள் ஜாதிவாரி கணக்கு, நீங்கள் அதை நம்பினால் எப்படி 2011 ஜாதிவாரி கணக்கு எடுக்கப்பட்டு வெளியிடப்படவில்லையோ இதுவும் வெளியிடப்படாது, வராது. நீங்கள் அதை நம்பி இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்த முடியாது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நம்பிராமல் நம்மிடம் இருக்கிற பட்டியல், இப்ப மாநிலத்தில் இருக்கிற பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற ஓபிசி பட்டியல் மட்டும் 181 மத்திய அரசாங்க பட்டியல், மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாடுடைய பேக்வர்ட் கமிஷன் இருக்கிற பட்டியல் 252. இந்த பட்டியலில் நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் என்ன தவறு? ஏற்கனவே பீகார் நடத்தியிருக்கிறது, தெலுங்கானா நடத்தியிருக்கிறது. இங்க தவறாக சொல்றார், உச்ச நீதிமன்றத்தில் தடையான வாங்கிட்டார். பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதை அமுல்படுத்தி விட்டார்கள். அதன் மீது வேறு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தக்கூடாது என்று எங்கேயுமே தீர்ப்பில்லை. இங்க சொன்னார் 10.5க்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, அது கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதில் இங்கே மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்ற போது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அன்றைய அரசாங்கம் ஜனார்த்தனம் கமிஷனுடைய ரிப்போர்ட், பேக்வர்ட் கமிஷன் சேர்மன், அவர் தான் ஒரு அறிக்கையை அரசாங்கத்துக்கு தாக்கல் செய்கிறார். அவர் அம்பாசமுத்திர கமிஷனுடைய ஆய்வின் அடிப்படையிலே ஜனார்த்தனம் அறிக்கையை கொடுக்கிறார். 10.5% இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் அரசாணை பிறப்பிக்கிறது. ஆனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த அரசு வழக்கறிஞர் ஜனார்த்தனம் கமிஷன் கொடுத்த பரிந்துரை பற்றியே நீதிமன்றத்திலே எடுத்து உரைக்கவில்லை. திட்டமிட்டு இந்த இடஒதுக்கீடை காலாவதியாக்க வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் அது திட்டமிட்டு மறுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் உண்டு, ஆனால் புதிதாக தரவுகளை எடுங்கள். அது ஏற்கனவே பழைய தரவுகளாக இருக்கிறது, புதியதாக தரவுகள் எடுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்தை கையை காட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு கடிதம் எழுதியதாக சொல்கிறார்களே, நாங்கள் பிற்படுத்த ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதி விட்டோம், நீங்கள் பரிந்துரை, எப்படி பரிந்துரை பண்ண முடியும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய அறிக்கையும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு வந்த பிறகுதான் அந்த ஆணையம் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்கிறோம். எதையுமே பண்ணாம ஒரு லெட்டர் எழுதிட்டு எப்படி பரிந்துரை பண்ண முடியும்? இப்படி திட்டமிட்டு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு சட்ட திருத்தம் தேவையே இல்லை என்ற ஒரு கோட்பாட்டை இன்றைக்கு ஆளும் அரசுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. என்னன்னா, வேலை வாய்ப்புல இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் 8 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்கிறது. முடிச்சிருக்கேன். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் வேலை வாய்ப்பு ஒப்புதல் அளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, அதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்கிறது. இதுல 90% வேலை வாய்ப்பு யார் என்றால் அந்த இடஒதுக்கீடு பயனடைகிறவர்கள். அதாவது இடஒதுக்கீடு நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆட்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம். இந்த நிலையை தான் இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டில்லாமல் நீங்களே மாநில அரசாங்கமே மற்ற மாநில அரசாங்கம் எப்படி செய்ததோ நீங்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கு சென்றடைய வேண்டிய அந்த அரசினுடைய திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
முந்தைய அரசுனா ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் 69வது இனமாக இது இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும் என்று புள்ளிவர கணக்கு மட்டுமே நடத்த முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்திய செஷன்ஸ் சட்டம் 1948 படி இதுதான் இருக்கிற நிலைமை. ஆனால் மாநில அரசு மட்டும் புள்ளிவரங்களை மட்டும் புள்ளிவர சட்டம் 2008 படி கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதையும் ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள செஷன்ஸ் போன்ற இனங்கள் தொடர்பாக மாநில அரசாங்கம் புள்ளிவரங்களை சேகரிக்க இயலாது என்று அது சொல்லுது. இதனால்தான் ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 20/10/2003 பிரதமருக்கு எங்கள் ஆட்சியில் கடிதம் எழுதணும். அப்படி ஒன்றிய அரசு சேகரிக்கும் புள்ளிவரங்களை அடிப்படையிலே மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்ற சட்டங்கள் தான் எப்பொழுதும் சட்ட ரீதியான பாதுகாப்பாக இருக்கும் என்று அன்றைய அரசு கருதியது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து நடத்த வேண்டும் என்று 26/6/2022 இதே பேரவையில் ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினோம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் அவரே என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். கோர்ட்டில் போய் நாங்கள் சொல்லணும் அல்ல, அவர் பரிந்துரை என்னன்னா ஒன்றிய அரசுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று ஜனார்த்தனம் கமிட்டியும் சட்டப்பூர்வமாக அப்படி சொல்லிய காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பதிலே மாற்று கருத்தல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த 10.5% வேண்டும் என்று நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்த அடிப்படையில் அன்றைக்கு அவசரமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு தேர்தல் நேரத்தில் அறிவித்து விட்டு போய்விட்டார். அதுக்கு பின்னால் இல்லை வரேன், தேர்தல் நேரத்தில் அறிவித்து விட்டார். நடந்தது நான் சொல்றேன். அப்புறம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நான் பேசுறேன். பேசி முடிக்கிறேன். நான் பேசுறேன். இல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், அறிவிக்கல் நான் சொன்னா இல்ல சட்ட பாதுகாப்பு என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அது சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதை ஆதரிக்கணும். இருங்க, முழுமையாக கேட்டுங்க. 10.5% நாம ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட பாதுகாப்பு இதே சட்டமன்றத்தில் அதை நாங்கள் ஆதரித்து சட்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடைபெற்றது. அப்பொழுது அது ரத்து செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்திலே போய் மூத்த வழக்கறிஞர்களெல்லாம் வைத்துக்கொண்டு வழக்கை நாங்கள் நடத்தினோம். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்க, அதுக்கு டேட்டா கிடையாது, நீங்கள் போய் டேட்டா அடிப்படையில் தான் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், கூடுதலாக மாநில அரசு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் கூடுதல் செயல் வரம்பு அளிக்கப்பட்டு ஆணையத்துடைய சார்பில் பாப்புலேஷன் டேட்டா இருந்தால்தான் இந்த ஆய்வை முறையாக நடத்த முடியும் என்று அப்பொழுது தெரிவித்தது. ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதே நிலையில் தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு நாங்கள் அனுப்பினோம். அனுப்புவதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு வன்னிய சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் சட்ட சிக்கல் இல்லாமல் சட்டப்படி அந்த 10.5 தர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய நிலையிலும் சரி இன்றைய நிலையிலும் சரி, அதற்கு மாற்று கருத்தல்ல. அதற்கு முழு ஒத்துழைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். தலவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சென்சஸுக்கும் நிறைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 வித்தியாசம் இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பது மத்திய அரசால் சொல்லப்பட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பது மத்திய அரசா மாநில அரசா என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் எழுந்தது. அப்பொழுது தீர்ப்பு வழங்கும் பொழுது மத்திய அரசு அல்லது மாநில அரசு என்ற மீண்டும் கேள்வி எழுந்தது. மாநில அரசு எடுத்துக்கொள்ளலாம். அந்த எடுத்துக்கொள்ளும் போது உள்ஒதுக்கீடு எடுத்துக்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் பொழுது எந்தெந்த ஜாதி எந்தெந்த ரேஷியோவில் வருகிறது என்பதை பார்த்து மத்திய அரசு மாநில அரசிடம் கலந்து ஆலோசித்து நியமிக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய கருத்து. ஆனால் இதுவரையிலும் மக்கள் தொகை கணக்கு யார் எடுப்பது என்ற கேள்வி கடந்த காலமாக போய் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடாளுமன்றத்தில் ஒரு முறை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிற பொழுது நாடாளுமன்றத்திலேயே மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, பல மாநிலங்களிலே ஜாதிவாரி கணக்கு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, சென்சஸ் எடுக்கிற பொழுதுதான் அதை சேர்த்து எடுக்க முடியும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார். அது உண்மையா நான் பாருங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கருத்து, இதை போற போக்கில் தேர்தல் நேரத்தில் அறிவித்ததாக சொல்கிறார்கள். வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம், அந்த மக்களுடைய போராட்டம். அதற்காக மிகப்பெரிய போராட்டம், உயிர்நீத்த தியாகிகளாக இருக்கிறாங்க. நீங்களே உங்கள் ஆட்சியில் அந்த உயிர்நீத்தவங்களுக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க. அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறேன். உண்மையிலே அந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து அதற்காக பாடுபட்டவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த 10.5 கொடுக்கப்பட்டது. முதல்ல இங்க சொல்லுகிறார், ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனத்துக்கு அவரே பரிந்துரைத்திருக்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கே எப்போ எந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது? அதே ஜனார்த்தனம் தான் 10.5 தரலாம் என்று பரிந்துரை செய்ததே நீதியரசர் ஜனார்த்தனம் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்போ சொல்கிறார் இல்ல, மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி கொடுக்கலாம் என்று. அப்படி என்றால் இவரை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் 3.5 முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அருந்ததியருக்கு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அம்பாசங்கர் எடுத்த அந்த அறிக்கையின்படிதான், அந்த அறிக்கையின்படி நீதியரசர் ஜனார்த்தனம் கொடுத்த அடிப்படையில் தான் நீங்க அந்த 3.5 அந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்ப தெரியலையா உங்களுக்கு? மத்திய அரசாங்கம் தான் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கம் உங்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. இல்ல இப்போ பொய்யா சொல்லியிருக்காரு, தவிர உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்கிறாரு, அது மறுக்கிறோம். கிடையாது, தவறான தகவல். அவர் செய்ய விருப்பம் இல்லை, மனமில்லை. இன்னும் சொன்னால், இந்த அளவுக்கு சொன்னதால சொல்றேன், அந்த 10.5 சதவீதத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? இவங்களுடைய முதல்வருடைய மனைவியுடைய சகோதரர், உறவினர், மச்சான். மாண்பு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர். மாண்பு உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவங்க இப்போ தேர்தல் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கமிஷனில் வச்சு தான், கமிஷனுடைய பரிந்துரை பண்ணி தான் அதை அந்த முறையாக அறிவிக்க முடியும். அது அவசர கோலத்தில் அறிவித்தார்கள். எங்களுக்கு மனம் உண்டு, செய்ய திறமையும் உண்டு. ஆனால் தவறான கருத்தை இங்கே சொல்ல வேண்டாம் என்று மாண்பு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொண்டேன். மாண்பு உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாண்பு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கறதை பற்றி கேள்வி எழுப்பினார்கள். இல்ல எப்படின்னு சொல்லி இல்ல, சின்ன விளக்கம் தான். அது எப்படின்னா, 2011 சென்சஸ்ல 5.86% முஸ்லிம்கள், அதுல இருக்கக்கூடிய 7 உட்பிரிவுகளும் அதில் அடங்குறதுனால அது அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.